எனக்குலாம் வந்து எதுக்கு சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ள இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி தோணுது. பிரஜின் போனதுக்கு பதிலாக சாண்ட்ரா போயிருக்கலாம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வீக்ல நந்தினின்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்தாங்க, அவங்க அன்ஸ்டேபிளா இருந்தாங்க, அவங்களே வாக் அவுட் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து சாண்ட்ராவும் வாக் அவுட் பண்ணிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அவங்க சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கோவப்படுறது, எல்லாருமே அவங்களே டார்கெட் பண்றான்னு சொல்லி அவங்கள நினைக்கிறது. லிட்ரலி அவங்க இந்த ஷோல வந்து லாஸ்ட் 1.5 வாரமா அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. மெகா சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு யாரும் ஹர்ட் பண்ணல, அவங்களுக்கு யாரும் வந்து போக் பண்ணல. அவங்களா போய் போக் பண்ணி, அவங்களா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களா போய் ஏதோ சொல்லி, அவங்களா வந்து அழுது, அவங்களா சமாதானமாகி, அவங்களே கத்தி, அவங்களே குறை சொல்லி, அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. உங்களுக்கு கேம் விளையாடணுமா, விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, ஜாலியா விளையாடுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு அழுகுனி ஆட்டம் ஆடிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறது, அங்க போய் மெயின் டோர் பக்கத்துல உட்காந்துக்கிறது, அடுத்த ரூம்ல அவங்க வந்து பேசிட்டு இருந்தா என் காதுல தான் அவங்க கத்துறாங்க, நான் இங்கே தூங்குறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வேற கண்டஸ்டன்ட் மேலே வைக்கிறது. சாண்ட்ரா வந்து ரொம்ப பாவம், இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவங்கள குத்துறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிட்டினஸை வந்து ஒரு பாவத்தை வந்து சம்பாதிக்கிறது.